नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिसदशिरःसिद्धमध्यापयन्ते सोच्छिष्टायां स्रजनिगलितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमितं பூயையேவாஸ்து பூயகா. திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்தில் ஆண்டாள் நாச்சியார் தோழிகள் ஒத்தவத்தராக எழுப்பிண்டு தன்னுடைய பாவை நோன்புக்கு கூடியிருந்து குளிர வேண்டும் அப்படின்ற சிந்தனையோடு கிளம்பினவள் திருப்பாவையினுடைய இரண்டாவது பகுதியில், அதாவது முதல் பகுதி முதல் 5 பாசுரங்கள் தான் நோன்புனுடைய விவரம், செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது எல்லாத்தையும் சொன்னவள். 6வது பாசுரமான புல்லும் சிலம்பினகான் அப்படின்ற பாசுரத்திலேருந்து இன்றைய தின பாட்டான எல்லே இளங்கிளியே வரைக்கும் திருப்பாவையினுடைய அடுத்த பகுதி. அதாவது 10 பாட்டுக்களில் 10 பெண்களை ஒரு உதாரணமாக பல அடையாளங்களை சொல்லி பகவானுடைய வைபவங்களை சொல்லி எழுப்புறான்றதில் கடைசி பாசுரம் 2வது பகுதியில் அது அந்த உள்ள படுத்துன்னு இருக்கக்கூடியவள் ஒரு கிளி மாதிரி இருக்கா வெளியிலேருந்து பார்க்கும்போது, அதனால் அவளை எல்லே இளங்கிளியேன்னு விழிக்கிறது. 2வது, மற்ற 9 பாட்டுக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, தோழிகளை எடுப்பக்கூடிய பாசுரங்களில் நம்ம கேட்டுண்டு வரும்போது உள்ள படுத்துன்னு இருக்கிறவோ பொழுது விடிந்ததற்கு அடையாளம் இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்ல இவா பதில் சொல்கிறதா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பாசுரத்தில் பார்த்தோன்னா உள்ள படுத்துன்னு இருக்கிறவோ கேள்வி கேட்ட பாவமே கிடையாது. வெளியில் இருப்பவர்கள் பதில் சொல்கிறத வச்சுண்டு உள்ள அப்படி அவ கேள்வியை கேட்டிருக்கணும், அதனால தான் இந்த ஒரு பதிலை இவா சொல்கிறா பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளமாகன்னு நாமளே ஊகிச்சுண்டு அந்த ஒரு வியாக்கியானத்தை சொன்னோம். ஆனால் இந்த பாட்டுக்கு என்ன பெருமைன்னா, கேள்வி பதிலாகவே திருப்பாவையில் அமையக்கூடிய ஒரு பாசுரம். இவா கேள்வி கேட்குறதோ உள்ளே இருந்தவா பதில் சொல்லி கேள்வி கேட்குறதோ ஒருத்தருக்கொத்தருடைய சம்பாஷணை இருக்க, அதுதான் இந்த பாசுரத்துக்கு அழகு. அதனால தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அழகிய மணவாள ஜீயனார் திருப்பாவையாவது இப்பாசுரமிரேன்னு சொன்னாலாம். அப்படின்னா என்ன, திருப்பாவைன்னா இந்த பாட்டு தான்ப்பா திருப்பாவை அப்படின்னு கொண்டாடக்கூடிய அளவுக்கு அழகாக அமைந்த ஒரு பாசுரம். எல்லே இளங்கிளியே என்ன முறங்குதியோ சில்லன்றழையேர்மின் நங்கை மேற்போதருகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாயே. எல்லே இளங்கிளியே, உள்ள படுத்துன்னு இருக்கக்கூடிய பெண்ணை எல்லேன்றாளாம். எல்லேன்னா என்ன அர்த்தம்? ஏ பெண்ணே அப்படின்னு ஒரு கோபமாக கூப்பிடுறது எல்லே. இளங்கிளியே அவளை கிண்டலாக சொல்கிற மாதிரி இருக்குது, பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்குது. உன்னோட பேச்சு இனிமையாக இருக்கலாம், அதனால் இளங்கிளியே. கிளி என்ன பண்ணோம்? யாராவது ஒன்று சொன்னால் அதை திருப்பி திருப்பி சொல்லும். நாமெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணச்சே நாங்கள் சொல்லக்கூடிய பகவானுடைய திருநாமத்தை நீ அதிவேகமாக உடனே மனசில் வாங்கிட்டு சொல்லக்கூடியவள். அதுலேருந்தே ஒன்று நம்ம கோஷ்டியில் கிளி கிளின்னு நம்ம சொல்லுவோம். 2வது, அவளுடைய உருவ அமைப்பும் கிளி போல இருக்கு போல இருக்கு. அதனால தான் எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ. கிளின்னா நமக்கு புராணத்தில் யார் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, பாகவதத்தை பரீட்சித்துக்கு 7 நாள் உபதேசம் பண்ண சுகபிரம்ம மகரிஷியை நினைக்கிறா. இந்த பாசுரத்தில் உட்பொருளாக நம்ம பார்த்தோம்னா, சுகபிரம்ம மகரிஷிக்கு கிளி முகம், வியாசருடைய பிள்ளவர். பரீட்சித்தை 7 நாள் கங்கை கரையில் உட்கார வச்சுண்டு நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாத்து அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம்னு. பாகவதம்ன்றது ஒரு பழம், கிருஷ்ண ரசம் நிரம்பி இருக்கிற பழம், 18,000 சொல. அதில் அந்த பழத்தை கிளியாகிய சுகபிரம்ம மகரிஷி குத்தினதுனால ருச்சி ஜாஸ்தி ஆகிடுத்தான். கிளி கொத்தின பழத்துக்குத்தானே பெருமையும் ருசியும் அதிகம். அப்போ நிகமகல்பத்தரோர் கலிதம் பலம். அதனால தான் திருவள்ளிக்கேணியில் பார்த்தசாரதிக்கு என்ன பெருமைன்னா, வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் களிற்றை
குவளையத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னை யாழுடையப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழ் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. கோதிலின் கனியைன்னு பாகவதமாகிய சுகராகிய கிளிக்கொத்தின பழமாகவே ஆழ்வார் பார்த்தசாரதி சுவாமியை திருவல்லிக்கேணியில் திவ்ய தரிசனத்தை அடைஞ்சார். பாசுரமும் அப்படித்தான் இருக்கு. அப்படிப்பட்ட எல்லே இளங்கிளியே, நீ இன்னும் நான் கிளின்னு சொல்லி கூட படுத்துன்னு இருக்கியே. கிளிக்கு பச்சை நிறம். கிளியேன்னு சொன்ன உடனே உனக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கணும்? பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன். அந்த திருவரங்கனை போய் நம்ம தரிசனம் பண்ண வேண்டாமா, நினைக்க வேண்டாமான்னு எழுந்து வர வேண்டாமா? ஆண்டாளுடைய திருப்பாவை இன்னும் ஒரு திருமொழி அவ எழுதினது நாச்சியார் திருமொழி. இது ரெண்டு தான் ஆண்டாள் 143 பாசுரம் மொத்தம். இந்த ரெண்டுத்துலேயும் ஒவ்வொரு இடத்துல அழகா கிளிய உதாரணமாக ஆண்டாள் காட்டியிருக்கா. திருப்பாவையில் இந்த பாசுரத்தில் கிளிய ஒரு உதாரணம். அதே மாதிரி நாச்சியார் திருமொழியில் இன்னடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்வன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய், ஆண்டாளுடைய பாசுரமா. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தோன்னா என்ன அழகுன்னா, எப்போவுமே ஆண்டாளுடைய ஒரு திருத்தோளில் ஒரு கிளி இருந்துகிட்டே இருக்கும். அந்த கிளி என்னன்னா, அந்த கிளியினிடத்தில் ஆண்டாள் சொல்கிறாய், இந்த பக்கம் ஒரு குயில் இருக்க, அந்த குயிலுக்கும் உனக்கும் ஸ்நேகம் பண்ணி வைக்கிறேன். குயிலை பார்த்து சொல்கிறா, இந்த கிளியோட உனக்கு ஸ்நேகம் பண்ணி வைக்கிறேன். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? என்னோட உலகளந்தானான திருவிக்கிரமன் வரும்படியாக அழகா நீ பாடணும்னு சொல்கிறாளாம். இது என்ன ஒரு குயில் கிளி? அப்படி இல்லை. கிளின்றது ஆண்டாள் தோளில் யாருன்னா, இப்போ தானே நம்ம சொன்னோம், பாகவதத்தை சொன்னவர் சுகபிரம்மமாகிய கிளி. அப்போ குயில் புராணத்தில் யாருன்னா வால்மீகி மகரிஷிக்கு குயில்னு பேர். வந்தே வால்மீகி கோகிலம். கோகிலம்னா குயில். ராமாயணத்தை பாடினது குயில், பாகவதத்தை சொன்னது கிளி. ஒத்தர் வால்மீகி, ஒத்தர் சுகபிரம்மம். அப்போ ஆண்டாளுடைய பாவம் என்ன? ராமன் ஒரு திருத்தோளில், கிருஷ்ணன் ஒரு திருத்தோளில் இருக்கான்றதுனால ரெண்டு இடத்துல முக்கியமான கிளிப்பாட்டை ஆண்டாள் பாடினதுனால என்னாச்சு, அன்னிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இன்னி வரைக்கும் ஆண்டாளுக்கு எப்போவுமே ஒரு திருத்தோளில் ஒரு கிளி இருக்கிறது தான் அங்கே அழகு. அதில் ஒரு பெருமை என்ன அப்படின்னா, ராமனுக்கு வில்லு உதாரணம், கண்ணனுக்கு புல்லாங்குழல் உதாரணம். அது மாதிரி இவ தான் ஆண்டாள் அப்படின்னு நமக்கு ஆண்டாள அடையாளம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் காட்டுறது எதுன்னா கிளியா. இன்றைக்கும் அந்த கிளியை செய்யக்கூடிய முறையை நம்ம கேட்டோமானே ஆச்சரியமாக இருக்கும். வாழைத்தண்டு நார்னால அந்த கிளியை பண்ணுறா. மரவள்ளிக்கிழங்கு இலையை உடல் பகுதிக்கு வைக்கிறா. மாதுளை பூவை அந்த கிளிக்கு ஒரு மூக்கா வைக்கிறாளாம். வால் இருக்கணுமே, அதுக்கு வெள்ளை அரளி இலைகளை அதுக்கு வாலா வைக்கிறா. இறகுகளுக்கு அந்த பச்சை இருக்க, அந்த பச்சை நிறம் வரணுன்றதுக்காக பனை ஓலையை கொண்டு அதை இறகா வைக்கிறா. காலில் 2 மூங்கில் குச்சியை வச்சு இந்த கிளியை தயார் பண்ணிட்டு இருக்காளாம். அதுக்கு அழகூட்டுவதற்காக அரளி, நந்தியாவட்டை போன்ற புஷ்பங்களால் கிளி அலங்காரம் பண்ணி ஆண்டாளுடைய திருத்தோளில் வைக்கிறா. கிளி தோட்டத்தில் இருக்கும். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயோ ஆண்டாள் கையில் இத்தனை கலந்து இருக்கிறதுனால அந்த கிளியே ஒரு தோட்டமாக இருக்குன்றது தான் அதுக்கு ஒரு பெரிய பெருமை. அதனால தான் ஆண்டாள்னு உடனே கிளி ஞாபகம் வரும். திருப்பாவையாவது இப்பாசுரமிரேன்னு அவர் சொன்னதுக்கும் காரணம் இதுதான். எல்லே இளங்கிளியே, ஏ கிளியே இன்னும் உறங்குதியோம், இன்னும் நீ தூங்கின்னு இருக்கியேன்னா, இதுதான் கேள்வி பதில் பகுதின்னு நம்ம சொன்னோமோனோ. அதனால் உள்ளே படுத்துன்னு இருக்கிறவோ சட்டுன்னு என்ன குரல் கொடுக்குறா. நானும் பார்க்குறேன், வந்ததுலேருந்து ஒரு மரியாதை இல்லாமல் எல்லேன்றேள், இளங்கிளியேன்றேள். நீங்கள் புகழறேளா, கிண்டல் பண்ணுறேளா, கோபமாக பேசுகிறேளா, ஆதரவாக பேசுகிறேளா, எனக்கு ஒன்றும் புரியல. சில்லன்றேர்மினு, சில்லு சில்லுன்னு பேசாதீங்கோ. சில்லு சில்லுன்னா என்ன அர்த்தம்? ஆரவாரம் பண்ணாதீங்கோ, ரொம்ப ஆர்ப்பாட்டமாக பேச வேண்டாம். நீங்கள் சில்லன்றேர்மினு நங்கை மேற் போதருகின்றேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டே இருக்காளாம். பார்த்தா ஒரு நிமிஷம் உடனே சொன்னா, வரவரென்றைய தவிர வரமாட்டேன்றே, வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதம். பேசுறிய தவிர பேச்சு செயல்ல இல்லையே, உன் வாய் தான் பெருசா இருக்கு வல்லே அப்படின்னா. இவளுக்குள்ள கோபம் வந்துடுத்து. பதில் என்ன சொன்னா, வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான் வல்லீர்கள், என்ன போட்டு இப்படி சொல்றேளேன்னு இந்த வாக்குவாதம் நடக்கச்சே சாதுக்கள்
வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய லட்சணம், சாதுக்களுடைய லட்சணம் என்னன்னா, நம்ம தப்பே பண்ணலைன்னா கூட ஒரு காலகட்டத்தில் ஆமாம்ப்பா என் பேரில் தான் தப்புப்பா நான் ஒத்துக்கிறேன்னு மன்னிப்பு கேட்டுடணுமா. அதுதான் உத்தம பாகவதோத்தமனுக்கு லட்சணம். அதைத்தான் இவ பண்ணுறா. உள்ள படுத்துன்னு இருக்கவோ நானே தான் ஆயிடுக, சரி சரி பரவாயில்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் ஒத்துக்கிறேன் நானே தான் ஆயிடுகன்னு. திருப்பாவையினுடைய உட்பொருள் என்னன்னா, ராமாயணத்தில் ராமனை காட்டுக்கு அனுப்பினது யாருன்னு ஒரு பெரிய தர்க்கமே வந்துதான். சில பேர் சொன்னால் கூனி தான் காரணம், சில பேர் சொன்னால் கூனி சொன்னால் கைகை கேட்கணுமா, கைகை தான் காரணம், இல்லை தசரதர் தான். என்னைக்கோ கொடுத்த 2 வரம் எனக்கு இது ராமனை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்ல வேண்டாமா, தசரதர் தான் காரணம். ராமனை சொன்னால் அப்படியே அப்பா சொன்னாலும் என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கலாமே, அந்த அம்மா வரம் என்னை கட்டுப்படுத்தாதுன்னு ராமன் சொல்லலாமே. அப்போ கூனியா கைகேயா தசரதரா ராமனா யாருன்னா, பரதன் வந்தான் ஊர்லேருந்து, இவா யாருமே காரணம் இல்லை நானே தான் ஆயிடுக, நான் ஒத்தம் பிறந்ததுனால தான் ராமன் காட்டுக்கு போனான்னு பாகவத லட்சணத்தோட பரதனை சொல்றது வழக்கம். இங்க நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. இன்னும் நீ பேசிண்டே இருக்கையே தவிர எழுந்து வரவே இல்லையே. உள்ளேந்து கேட்குறா, எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்தாச்சானா, எல்லாரும் வந்தாச்சு, நீ ஒத்தி தான் கடைசி. இன்னைக்கு எழுப்புற கடைசி பாசுரமோனோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள், எல்லாரும் வந்தாச்சு, உனக்கு சங்கடமாக இருந்தால் சந்தேகமாக இருந்தால் வந்து எண்ணிக்கோ. அப்போ எல்லாரும் என்ன பண்ண போகிறோன்னா, வல்லானை கொன்றானை, ஒரு யானையை அழித்தவன் குவளையாபிடம்ன்ற யானையை அழித்த கண்ணனை போய் நம்ம வணங்கணும். அவன் யானையை மாத்திரம் அழிக்கலை, மாற்றாரை மாற்று அழிக்க வல்லானை. அதாவது அவனுடைய விரோதிகள் மாற்றார்கள் இருக்காளே, சானூரன் முஷ்டிகன்ற மல்யுத்த வீரர்கள், முக்கியமான விரோதியான கம்சன், இவர்களை அழித்த மாயனை நாம் போய் சோஸ்திரம் பண்ணலாம்னு சொல்லி திருப்பாவையினுடைய இறுதி 2வது பகுதியினுடைய இறுதி பாசுரமான இன்றைய தினத்தில் ஆண்டாள் நாச்சியார் கடைசி தோழியை எழுப்பிண்டு எல்லாரும் நந்தகோபனுடைய திருமாளிகையை நோக்கி கிளம்புறான்ற ஒரு சூழ்நிலையில் எல்லே இளங்கிளியேன்ற இன்றைய தின பாசுரம் நிறைவு பெறுகிறது. எல்லே இளம் கிளியே இன்னம் உறங்குதியோ, எல்லே இளம் கிளியே இன்னம் உறங்குதியோ, இல்லென்றழையே நங்கை மீர் போதகின்றேன், இல்லென்றழையே நங்கை மீர் போதகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லிகள் நீங்களே நானே தானாயிடுக, உன்னை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள், வல்லானை கொன்றானே மாற்றாரை மாற்றழிக, வல்லானை கொன்றானே மாற்றாரை மாற்றழிக, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பவார், வல்லானை மாயனை பாடேலோர் எம்பவார். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமானுடைய திருவருளினாலே திருவண்ணாமலை தலத்தில் மாணிக்க வாசகர்
மகளிரெல்லாம் நோன்பு நோற்று வருகின்ற அந்த தன்மையினை புலர்காலை பொழுதிலே அவர்களெல்லாம் எவ்வாறு கூடி வருகிறார்கள் என்பதையெல்லாம் காதார் குழையாட பைம்பூன் களனாட என்று முந்தைய பாடலிலே அம்மைக்கென்றே ஒரு தனிப்பாடல் அமைத்தது என்ற திருமுறைகளெல்லாம் அம்மைக்கென்றே தனிப்பாடல் எதுவும் இல்லை. ஆனால் இந்த திருவாசகத்திலே திருவம்பாவையிலே அம்மைக்கென்று பாடிய ஒரு பாடலை நேற்றைய தினம் பார்த்தோம். அதுபோல இன்றைய தினம் இந்த பாடலிலே பெருமானுடைய திருவருள் எப்படியெல்லாம் எங்களுக்கு வாய்த்தது என்பதை ஒருவருக்கொருவர் சொல்லி வியந்து போவது போல பாடியிருக்கின்றார். ஓரொரு காயும் பெருமாம் என்றே நம் பெருமாம் சீரொரு காவாயோவா சித்தம் கண்டு கூற ஓரொரு காயும் பெருமாம் என்றே நம் பெருமாம் சீரொரு காவாயோவா சித்தம் கண்டு கூற நீரொரு கால்போ நெடுந்தாரிகள் பணிவார் நீரொரு கால்போ நெடுந்தாரிகள் பணிவார் பாரொரு கால்போ தன்னையார் உள்ளொரு கால்மணியார் நீரொரு கால்போ நெடுந்தாரிகள் பணிவார் நீரொரு கால்போ நெடுந்தாரிகள் பணிவார் பாரொரு கால்போ தன்னையார் உள்ளொரு கால்மணியார் பேரறையில் திங்கனே பிற்பொழுவராமா ஆரொருவரின் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தார் பேரறையில் திங்கனே பிற்பொழுவராமா ஆரொருவரின் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தார் வாருருவ பூமுலையே வாயாருலாம் பாடி வாருருவ பூமுலையே வாயாருலாம் பாடி வாருருவ பூமுலையே வாயாருலாம் பாடி ஏருருவ பூங்குனை பாய்ந்தாடேலொரும் பாவாய் ஏருருவ பூங்குனை பாய்ந்தாடேலொரும் பாவாய் ஓரொரு காயம் பெருமாம் என்றே நம் பெருமாம் சீரொரு கால்வாயோவாம் சித்தம் கழி கூற ஓரொரு காயம் பெருமாம் என்றே நம் பெருமாம் சீரொரு கால்வாயோவாம் சித்தம் கழி கூற சித்தம் கழி கூற ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவால் சித்தம் கலிகூற. ஓரொருகால் எப்பொழுதுமே தன்னுடைய சிந்தையிலேயே அந்த பெருமானை வைத்திருப்பதனாலே அவள் ராப்பகல் என்று இல்லாமல் எல்லா காலத்தும் தன்னுடைய நெஞ்சினிலேயே காண்பவர் நெஞ்சம் வியக்கத்தக்க வகையிலே தம்மையெல்லாம் அவருடைய இயற்கை அழகும் செயற்கை அழகும் சேர்ந்திருக்கின்ற அந்த பெண்களுடைய நிலைமை, ஒரு பெண்ணின் நிலைமையை மற்றவருக்கு எடுத்து கூறுமாறு இன்னொருத்தி பாடுவதாக அமைகின்றது இந்த பாடல். நீராடப் போன கண்ணியருள் ஒருத்தி உலகியலை மறந்து ஓரொருகால் எம்பெருமான் எந்த சமயத்திலும் எந்நேரத்திலும் அவனை பாடிய வண்ணமே இருக்கிறாள், அவனை பரவிய வண்ணமே இருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த பெண்ணினுடைய தன்மையை நம் பெருமானுடைய சீர் ஒருகால் வாயோவாள். நம்முடைய பெருமானுடைய சீர் எப்படிப்பட்டது? ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி என்று எந்நாளும் எந்நேரமும் உருகிக்கொண்டே இருக்கிறாள். அப்படிப்பட்ட தன்மையினாலே அளவிலா ஆனந்தமளித்தவள் ஆட்கொண்டதினாலே
சிந்தையதனை சித்தம் சிவமாக்கி இருக்கின்ற அந்த பெருமையை அவள் எடுத்து கூறுமுகமாக சித்தம் கலிகூற சித்தம் என்றால் அறிவு, சித்தம் என்றால் புத்தி. அந்த புத்தியிலேயே அவன் உரைகின்றான், எந்நேரமும் உரைகின்றான். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொல்வது போல இமைப்பொழுது கூட இறைவனுடைய திருவடியை மறக்காமல் இருக்கிறாள். அப்படிப்பட்ட சிவானந்த தேனிலே திளைத்திருப்பவள் என்ன செய்கிறாள்? நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்மணிப்ப. அவளுடைய வாயோ ஓயாமல் அவனுடைய திருப்புகழை, அவனுடைய திருவுருளை பாடிக்கொண்டே இருக்கிறது. அவளுடைய கண்ணோ கண்ணீர் பொழிந்து கொண்டே இருக்கிறது. நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப. நீர் ஒருகால் ஓவா என்றால் ஒழியாது, ஓயாது ஒழியாது என்று சொல்வது போல அவளுடைய கண்களில் இருந்து உள்ளக்களிப்பினாலே, மகிழ்ச்சியினாலே, விருப்பத்தினாலே இடையீடு இல்லாமல் அவளுடைய கண்கள் நீர் பொழிந்து கொண்டே இருக்கின்றன. சிலர் துன்பத்திற்கு அழுவார்கள், சிலர் இன்பத்திற்கு அழுவார்கள். ஆனால் துன்பத்தில் அழுவது அவளுடைய நெஞ்ச துயரை ஆற்றுவதற்காக. ஆனால் இவள் அழுவதோ அவளுடைய நெஞ்சத்திலே இன்பம் மீதூறுகின்றது, இன்பம் மேலோங்குகிறது. இன்பம் மிகவோங்கி செழிப்பதினாலே அவள் தன்னிலை மறந்து அவள் கண்ணீர் விடுகின்றாள். கண்ணீர் என்பது ஆனந்த கண்ணீர். அங்கே அப்போ துன்பக் கண்ணீருக்கும் ஆனந்த கண்ணீருக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், துன்பக்கண்ணீர் கடை வழியாக வரும், இன்பக்கண்ணீர் மூக்கின் அந்த ஒட்டி இருக்கின்ற பகுதியினாலே இன்பக்கண்ணீர். அதனால்தான் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப. ஓயாது அவளுடைய கண்ணீர் இறைவனுடைய இன்பம் கண்டதினாலே, பேரானந்த பேரருளை கண்டதினாலே அவளுடைய கண்கள் நீரை பொழிந்து கொண்டே இருக்கிறது. நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப. ஓவா நெடுந்தாரை, நெடுந்தாரை என்று சொன்னால் தைலதாரை என்று சொல்வார். தாரை என்று தண்ணீர்னா கொஞ்சம் விட்டு விட்டு விழும். தைலதாரைன்னா இடையறாது அப்படி ஊற்றினா அப்படியே நீண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த நெடுந்தாரை கண் பணிப்பென மிகுதி, நெடுந்தாரை நீளமாக இடையறாது விழுந்து கொண்டே இருக்கிறது, மழை பெய்வது போல. தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும். அப்பரடிகளை பாடுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே பாடுகிறார், தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்விடமும் நாயகன் சேவடி தைவரு சிந்தையும். நாயகன்னா சிவபெருமான். நாயகனுடைய சிவபெருமானுடைய சிந்தை, அவனை பற்றிய சிந்தை தைவரு சிந்தை. அவனுடைய திருவடியையே தழுவி 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 அவனுடைய சேவடிகளையே வருடி 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 தைவரு சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும். அப்படி அப்பரடிகள் எப்படி இருந்தாரோ, அப்படி பெரிய புராண ஆசிரியர் சேக்கிழார் எப்படி காட்டுகிறாரோ, அப்படி இவளுடைய கண்களிலிருந்து ஓயாது ஒழியாது அன்பு நீர் பாய்கின்றது. அன்பு பெருக்கெடுத்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்று சொன்ன திருக்குறளுக்கேற்ப அவள் கண்ணீர் அன்பின் காரணமாக, சிவப்பேரருளை பெற்றதின் காரணமாக அவளுக்கு வழிகிறது. கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள். பார் என்றால் இந்த நில உலகம். பாரொருகால் வந்தனையாள். அவள் நிலத்திலே விழுந்து விழுந்து வணங்கி வணங்கி, பெருமானே உன் அருள் பெற்றோம், வாழ்ந்தோம்கான் உய்ந்தொழிந்தோம் என்றெல்லாம் சொல்வது போல அவள் வணங்குகிறாள். மனம் மொழி மெய் என்ற மூன்றும் சேர்கின்ற பொழுது நம்முடைய உறுப்புகள் எல்லாம் தானாகவே, தானாடாவிட்டாலும் சதையாடும் என்று சொல்வார்களே, அப்படி ஒரு நிகழ்விலே நாம் ஆழ்ந்து ஈடுபட்டு விட்டால் அப்பொழுது நம்முடைய மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய மனத்தாலும் மொழியாலும் உடலாலும் நம்முடைய உள்ளம் மகிழ்கின்றது. அந்த வகையிலே மகிழ்ந்தால், கண்ணீர் வாயார பாடினால், கண் ஓயாமல் நீர் பெருக்குகிறாள். இப்பொழுது வீழ்ந்து வணங்குகிறாள், மெய்யினாலே வணங்குகிறாள். முழுமுதற் கடவுளை அவள் வணங்கிக் கொண்டே இருப்பதனாலே விண்ணோரை தான் பணியாள். வேற தேவர்களை சிறு தெய்வம் சென்றங்கே வணங்க மாட்டோம் என்று சொல்வது போலே வினையின் நீங்கிய விளங்கிய அறிவின் முனைவனாக கருத மாட்டார்கள். முனைவன் என்று சொன்னால் அறிவினாலே உயர்ந்தவர்களாக மற்றைய தேவர்களை அவள் வணங்க மாட்டாள். அவனுடைய சித்தமெல்லாம் சிவன் என்று சொல்வது போல அவள் அறையற்கு இங்கனே பித்தொருவர் ஆமார். இவரைப் போல, இந்த பெண்ணைப் போல வேறு யாராவது ஒருவரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? இவள் அப்படி
அவனுக்கே உன்னை அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி இருக்கும், அவன் வண்ணம் கேட்டால் என்று சொன்னது போல அவன் அருளை சிந்தித்த அவள் அவனுக்கே பைத்தியம் பித்து பிடித்தவள் போல இருக்கின்றாள் என்பதை சொல்லி, அப்படி பித்து பிடிக்கின்ற தன்மையை செய்தவன் யார்? ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். இவளை இப்படி ஆட்கொண்ட வித்தகர் யார்? நம்முடைய சிவபெருமான் அல்லாமல் வேறு யார் இவளை இப்படி ஆட்கொண்டிருக்க முடியும்? ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். அப்படிப்பட்ட அந்த வித்தகனுடைய வேதாந்த வித்தகனாக வேதங்களுக்கெல்லாம் வித்தாக இருக்கின்ற அந்த ஆட்கொள்ளும் இறைவனுடைய திருவடிகளை, தாழ் இணைகளை, செந்தாமரை மலர்களை நாமும் பாடி முன்னிற்போம் என்று சொல்வது போல, அவளுடைய சிவபெருமானை எப்படி அவள் போற்றுகின்றாளோ அதன்படியே நாமும் அந்த வித்தகனை, அந்த பேரருளாளனை நாமும் பாடுவோம். வாருருவ பூன்மலையீர் வாயார நாம் பாடி, அவள் பாடி எப்படி மயங்கி தன்னை தன்னிலை நிகழ்ந்து நிற்கிறாளோ அதை போலவே நாமும் பாடி நம்முடைய மெய்ப்புலகமெல்லாம் காட்டி நம்முடைய மனத்திலே உண்மையான பக்தியை கூட்டி, மெய்யான பக்தியை கூட்டி, அழகிய கச்சணிந்த பெண்களே வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி அவன் திருவடிகளை நாமும் பாடுவோம். எப்படி? கையும் தலைமிசை அஞ்சலி கூப்பினால் கண்ணும் பொழிமழை ஒழியால் தரைமிசை விழுந்து எழுந்து வணங்குகிறாள் ஆர்வம் பெருகி அளவி முடிவாமல் பக்தியில் சிறந்து என்று மாணிக்கவாசகர் இன்னொரு இடத்திலே பாடுவார். அப்படி கையும் தலைமிசை சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருவால் என்று சொல்வது போல அப்படிப்பட்ட இறைவனுடைய புகழை வாருருவ புன்முலையீர் அழகிய கச்சணிந்த பெண்களே நாமும் சென்று பாடுவோம். ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்று அழகிய இந்த தடாகத்திலே சென்று நாம் நீராடி மகிழ்வோம் என்று சொன்ன அந்த பாங்கிலே மாணிக்கவாசகப் பெருமான் மாணிக்க வரிகளாக மனங்குளிர தந்திருக்கின்றார். நாளையும் சிந்திப்போம்.